பண்ணிட்டு இருக்கோம். கடவுளே எனக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, நல்ல வருமான வாய்ப்பை கொடுன்னு சொல்லி அப்படிப்பட்ட பிரார்த்தனைக்கு விடிவு காலங்க வந்தாச்சு. இன்னைக்கு கடவுள் பார்த்து கொடுத்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் இந்த ப்ரோக்ராம் வந்திருக்கு. உங்க எல்லாரையும் வெல்கம் பண்ணிக்கிறேன். வெல்கம் டு ஆல். என் பேர் ராஜபாண்டி, நேட்டிவ் விருதுநகர். இன்ஜினியரிங் முடிச்சு இந்த பிசினஸ் பேஷனேட்டா பண்ணிட்டு இருக்கேன். இங்க நிறைய பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க. எத்தனை பேரண்ட்ஸ் வந்திருக்கீங்க சார்? ஹலோ, எத்தனை பேரண்ட்ஸ் இருக்கீங்க? ஓ, எல்லாரும் இருக்கும். ஸோ எல்லாருமே இன்னைக்கு வந்து உங்க பசங்களை நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போகலான்னு சொல்லி தான் வளர்த்துட்டு இருக்கோம். எஸ் சார், சார். அதே மாதிரி தான் எங்களோட பேரண்ட்ஸும் வளர்த்தாங்க, நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போகலான்னு சொல்லி. ஸோ 10th மேக்ஸ்ல சென்டம், 12th மேக்ஸ்ல சென்டம், வீக்ல பிஎஸ்சி மேக்ஸ் எடுக்க சொன்னாங்க. இல்ல படிச்ச இன்ஜினியரிங் தான் படிப்பேன்னு சொல்லி அடம் பிடிச்சு முரண்டு பிடிச்சு ஒரு 3 லட்சம் ரூபாய் எஜுகேஷன் லோன் போட்டு இன்ஜினியரிங் ஜாயின் பண்ணேன். எதுக்காக? ராஜபாண்டியோட மேரேஜ் இன்விடேஷன்ல பிங்கிற 2 எழுத்துக்காக கிடையாது, மாசம் 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கன்னு சொல்லி. எத்தனை பேர் படிக்கிறப்ப 1 லட்சம் ரூபாய் சம்பளம் நினைக்கிறீங்க சார்? எல்லாரும் அப்படி நினைச்சுதான் ஜாயின் பண்றோம். ஆனா ஃபர்ஸ்ட் இயர் போகும்போது சீனியருக்கு 80,000 சேலரி, செகண்ட் இயர் போகும்போது 60,000 ரூபாய், தேர்ட் இயர் போகும்போது 40,000 ரூபாய், ஃபைனல் இயர் முடிச்சப்போ சென்னையில கேப் ஜெமினில ப்ரோக்ராம், நல்ல கம்பெனி, நல்ல ஜாப். ஆனா 20,000 ரூபாய் சேலரி வச்சுட்டு லோன் அடிக்கிறதுக்கு 7 வருஷம் வேலை பார்க்கணும். அப்படிப்பட்ட சூழ்நிலை தான் எனக்கு இந்த லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நண்பர், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிளாக் அம்பாசிடர் மிஸ்டர் சுஜித் கான் அவருக்கு தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அவருக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். ஏன்னா நண்பர்களே, கடன் கொடுத்தவங்களை கூட நம்ம தெய்வம் பார்ப்போம், கரெக்டா இல்லையா சார்? ஆனா திருப்பி தராத வருமானத்தை கொடுக்குற தெய்வத்தை நம்ம எப்படி பார்க்கணும் சார்? குல தெய்வமா பார்க்கணும். அவருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு வாரம் இன்கம் வரும்போது அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அப்படிப்பட்ட லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்னைக்கு உங்களுக்கு எப்படி திருச்சியில கிடைச்சிச்சோ எனக்கு பெங்களூர்ல கிடைச்சிச்சு. அன்னைக்கு இந்த பிசினஸ்ல 3 விஷயம் தெரிஞ்சு 37,200 ரூபாய் கட்டணும், 12 ப்ராடக்ட் வாங்கணும், 2 நபரை சேர்க்கணும். இது மட்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. அப்பாட்ட போய் சொன்னேன். அப்பா என்ன சொல்லியிருப்பார் சார்? ஹலோ, வா மகனே, செக் புக் ரெடியா இருக்கு, 37,200 ரூபாய் வாங்கிட்டு போன்னு சொல்லியிருப்பாரா? அப்பா சொன்னது, டே உன்னை படிச்சு இன்ஜினியரிங் சேரதான்னு சொல்ல, ஆனா நீ இன்ஜினியரிங் சேர்ந்தேன்னு சொல்லி இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாம் எல்லாருக்கிட்டையும் என் பையன் இன்ஜினியர் சொல்லி வச்சிருக்கேன், நாளை பின்ன ஜூஸ் விற்கிறான், காஃபி விற்கிறான்னு சொல்ல முடியாது, பிரஸ்டீஜ் குக்கர் ப்ராப்ளம் ஆகும்னு சொன்னார். என்ன சொன்னார் சார்? ஹலோ, பேங்க் அக்கௌண்ட்ல 5,000 ரூபாய் கிடையாது, ஆனா பிரஸ்டீஜ் இஷ்யூ பத்தி சொன்னாரு. நீ சேர்ந்து உன்னை நம்பி எத்தனை பேர் சேருவாங்கன்னு சொல்லி என்ன சேர விடாம பண்ண என்னோட அப்பா தான். இந்த பிசினஸ்ல ஒரு 3 ஃபாரின் ட்ரிப் போனதுக்கு அப்புறம் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்றாரு, நான் தான் என் பையனை அனுப்பி வச்சேன், நான் தான் என் பையனை மோட்டிவேட் பண்ணேன், நான் தான் எல்லாமே சொன்னாரு. அதே மாதிரிதான் இந்த பிசினஸ்ல ஆரம்பிக்கும் போது எல்லாருக்குமே நோ சொல்லி தான் ஆரம்பிச்சோம். ஆனா அன்னைக்கு எனக்கு வந்து 2 பிரச்சனை இருந்துச்சு. ஒன்னு கடன். எத்தனை பேர் கடன் இருக்கு சார்? எல்லாருக்கும் இருக்கா? ஓகே. எத்தனை பேர் கனவு இருக்கு சார்? சார் கடனா கனவா சார்? எங்க சார் கனவு காண சொல்றீங்க? இருக்கிற கடனை நினைச்சாலே தூக்கம் வரல, கரெக்டா இல்லையா சார்? அதே மாதிரி நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சுட்டு டிகிரி வாங்கணும் இல்லையோ, என்னோட எஜுகேஷன் நினைக்கிறதா எனக்கு பெரிய பிரச்சனையாச்சு. அதுக்காக மட்டும் தான் இண்டஸ்ட்ரி ஆஃப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரே வருஷத்துல 0, அதாவது மைனஸ்ல இருந்த ராஜபாண்டி 0 ஆயாச்சு. என்ன பண்ணியாச்சு? இருக்கிற எல்லா கடனையும் அடைச்சிட்டு என்னோட ஃபர்ஸ்ட் ட்ரீம் கார் மாருதி ஆல்டோ 5 லட்சம் ரூபாய்க்கு வாங்கினேன். அடுத்த 2வது ட்ரீம் கார் ஸ்கோலர் ஹேபிட் கார். வெளியே போனீங்கன்னா ரைட் சைடு ஒரு ஸ்கோலர் ஹேபிட் கார் இருக்கும், 16,20,000 ரூபாய். இப்போ நிறைய பேர் நான் என்ன பொருள் வாங்கினாலும் அதுல விலை கேட்பாங்க, கரெக்டா இல்லை சார்? என்னோட மாருதி ஆல்டோ கார் விலை கேளுங்களேன். ஹலோ, ஆல்டோ கார் விலை கேளுங்க சார். ஷோரூம் விலை 5 லட்சம், இண்டஸ்ட்ரியல் விலை 37,200 ரூபாய். இப்ப வெளியே போனீங்கன்னா ஸ்கோலர் ஹேபிட் இருக்கு ரைட் சைடுல, அந்த ஷோரூம் விலை 16,20,000 ரூபாய், இண்டஸ்ட்ரியல் விலை கேட்டீங்கன்னா 37,200 ரூபாய். சார் ராஜபாண்டி பிறந்தது வளர்ந்தது எல்லாம் விருதுநகர், இப்ப செட்டில் ஆனது கிருஷ்ணகிரி. அங்க ஏற்கனவே ஒரு 40 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி வாங்கியாச்சு. இப்போ ஒய்ஃபோட பேர்ல ஒரு 60 லட்சம் ரூபாய் ப்ராப்பர்ட்டி வாங்கி 1 கோடி ரூபாய் சொத்து வாங்கியாச்சு. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த 1 கோடி ரூபாய் சொத்தோட விலை எவ்வளவு சார்? 37,200. ஒரு 10 இன்டர்நேஷனல் ட்ரிப் போயிட்டு வந்தாச்சு. இப்ப 11வது ட்ரிப்புக்கு கம்பெனி பாஸ்போர்ட் கேட்டு பாஸ்போர்ட் அனுப்பியாச்சு. இப்ப எல்லாருக்கும் வெக்கேஷன் ட்ரிப், கரெக்டா இல்லை சார்? எங்க சார் போக போறோம்? திருச்சியில மலைக்கோட்டை இருக்கு தெரியுமான்னு சொல்லி நம்ம எல்லாரும் மலைக்கோட்டைக்கு ரெடி ஆயிட்டு இருக்கோம். ஆனா நம்ம கம்பெனி இந்தியாவில இருந்து 1,800 நபர்களை தாய்லாந்து கூட்டு போறாங்க. எத்தனை நபர்கள்? 1,800 நபர்கள். அதுல இன்னைக்கு நான் 11வது ட்ரிப்பா என்னோட டீம்ல இருந்து 65 நபர்களை கூட்டு போறோம். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா ராஜபாண்டி லக்குன்னு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க சார்? ஹலோ, அன்னைக்கு அப்பா சொன்னது என்ன சார்? ஜூஸ் விற்க போறான், காஃபி விற்க போறான்னு சொன்னாரு. இன்னைக்கு ராஜபாண்டி லக்குன்னு சொல்றாங்க. நண்பர்களே, லக்கோ டேலண்டோ 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
ஹலோ 10 வருஷம் கூட பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வேற கம்பெனில ப்ரோச்சர் கூட தொட்டது கிடையாது. அதனாலதான் இன்னைக்கு ராஜபாடி தமிழ்நாட்டுல பிறந்து தமிழ்நாட்டுல இருந்து ஃபர்ஸ்ட் எக்ஸிபியூட்டிவ் டைமண்ட்ல நிக்கிறேன். சோ இன்னைக்கு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி ஒரு 37,000 ஆரம்பிச்சு இன்னைக்கு 2,42,00,000 வரைக்கும் சம்பாதிச்சாச்சு மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு ஒரு பெரிய பாராட்டு கொடுக்கணும். என்னோட தாத்தா கோடீஸ்வரர் கிடையாது, அப்பா கோடீஸ்வரர் கிடையாது, தாத்தாவோட அப்பா கோடீஸ்வரர் கிடையாது. ஆனா இண்டஸ்ட்ரியா பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி 2,48,00,000 சம்பாதிச்சிருக்கோம். முதலீடு இல்லாம இது வேற சின்ன விஷயம் கிடையாது. அப்ப இது ராஜபாண்டிக்கு மட்டும்தான் கிடைக்கும், யாருக்குமே கிடையாது. 1000 நாட்கள் யாரெல்லாம் எங்க கூட டிராவல் பண்ணிருக்கீங்களோ கம்பெனியோட அடுத்த 1000 கோடீஸ்வரர்ல உங்க பேர் இருக்கிறதுல எந்த சந்தேகம் கிடையாது. எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? எத்தனை பேர் ரெடியா இருக்கு? ததாஸ்து, அப்படியே ஆகட்டும். நிறைய பேர் பாதி கை 50 லட்சம், மீதி கை 25 லட்சம். எத்தனை பேர் ரெடியா இருக்கீங்க? ததாஸ்து. நம்ம சிஇஓ சாருக்கு கேரண்டி சொல்றோம், தமிழ்நாட்டில இருந்து மட்டும் 500 டைமண்ட்ஸ் உருவாக்க முடியும். எஸ் சார். அப்ப இத முதல்ல நீங்க நம்பணும். ஹலோ, இதை நீங்க முதல்ல நம்பணும். நீங்க எத்தனை பேர் ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் இருக்கீங்க சார்? ஸ்டார் டிஸ்ட்ரிபியூட்டர் சார், நானும் ஒரு காலத்துல ஸ்டார் தான். எத்தனை பேர் ஸ்டார் 250 இருக்கீங்க சார்? நானும் ஸ்டார் 250 இருந்ததான். எத்தனை பேர் ஸ்டார் 500, ஸ்டார் 1000, ரூபி, பர்ல், எமரல்ட்? நண்பர்களே, நாங்க யாரும் மேகத்திலிருந்து குதிக்கல. நாங்களும் உங்களை மாதிரி தான் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதுக்குண்டான டைம் கொடுத்து அதுக்குண்டான டீமை டெவலப் பண்ணி இன்னைக்கு எக்ஸிபியூட்டிவ் ப்ளூ டைமண்ட் முடிச்சு அடுத்த எக்ஸிபியூட்டிவ் பர்பிள் டைமண்ட் முடிக்க போறேன். என்னோட 3வது கோடி சம்பாதிச்சுட்டு இருக்கேன். ஹலோ, எத்தனை கோடி சார்? 3வது கோடி. வாழ்க்கையில எல்லாருமே முதல் கோடி சம்பாதிக்க தான் கஷ்டப்படுவாங்க. நீங்க எத்தனை பேர் முதல் கோடி சம்பாதிக்க கஷ்டப்படுறீங்க சார்? முதல் கோடி எல்லாருமே கஷ்டப்படும். ஆனா ஃபர்ஸ்ட் முதல் கோடி சம்பாதிச்சீங்கன்னா 2வது கோடி ஆட்டோமேட்டிக்கா உங்களை தேடி வரும். ஏன்னா முதல் கோடியில கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு 2வது கோடி கொடுக்கும். எஸ் ஆர் நோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்? அப்ப அப்படிப்பட்ட ஒரு லைஃப் சேஞ்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. யார் புது நபர் வந்தாலும் இங்க உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளாரிஃபை பண்ணிட்டு உடனே பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுங்க. கடன் இல்லாத நிம்மதியான வாழ்க்கை வேணும், அதுக்கு இண்டஸ்ட்ரியா மட்டும்தான் நண்பர்களே. அப்ப அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுத்து எங்க கூட டிராவல் பண்ணுங்க. மார்ச் 31, 2030 உங்களை ஒரு எக்ஸிபியூட்டிவ் டைமண்டா பார்க்கணும்னு சொல்லி கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச்.